என் பெயர் மதனா. எனக்கு 21 வயசாகிறது. நான் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 6 வயதாகும்போதே என் அம்மா இறந்துவிட்டார். என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள். அதனால் என் அப்பாதான் எனக்கு உலகமே. அவர்தான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தார். எனக்காகவே அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அம்மா இறந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் யாரும் வருவதில்லை. நான் வளர்ந்து புரிந்து கொள்ளத் தொடங்கியபோது அப்பா எனக்காக செய்த தியாகத்தை நினைத்து நெஞ்சு கணக்கும். அவர் என்னை மிகவும் கவனமாக வளர்த்தார். அம்மா இல்லாத வழியே எனக்கு உணரவே விடாமல் பார்த்துக் கொண்டார். எங்க அப்பா பெயர் மேகநாதன். வயது 45, பேருக்கு ஏற்றாற்போல் இருப்பார். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். சொந்த வீடு ஒழுங்காக வேலைக்கு செல்வார். சரி, இந்த கதைக்குள் போகும் முன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்கு போவோம். நான் ஒரே மகள் என்பதால் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கிக் கொடுப்பார். நான் பலவிதமாக உடை அணிந்து கொள்வேன். அண்டை வீட்டார் எப்போதும் என்னை வேலைக்கு போ என்று சொல்வார்கள். நான் வீட்டுக்கு வந்து கதறி அழுவேன். அப்பா என்னை சமாதானப்படுத்தி, பசங்கன்னா அப்படித்தான் கும்மா, கவலைப்படாதே என்பார். மிகவும் அமைதியாகவும் பக்குவமாகவும் இருப்பார். பொறுப்பானவர். ஆனால் அவர் முகத்தில் ஏதோ ஒரு கவலை எப்போதும் தெரியும். அப்போது எனக்கு புரியவில்லை. என் பள்ளிப்படிப்பு முடியும் வரை அவரே என் துணிகளை துவைத்தார், தலைவாரினார், நன்றாக சமைத்தார். உடம்பு சரியில்லை என்றால் உடனே மருந்து பார்த்து நோய் தீரும் வரை கவனித்துக் கொண்டார். கல்லூரிக்கு போன பிறகுதான் நானே என் வேலைகளை செய்யத் தொடங்கினேன். இப்போது சமைக்கவும் கற்றுக்கொண்டேன். அப்பா வேலைக்கு போனதும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நாவல் படிப்பதிலேயே நேரத்தை கழித்தேன். ஆனால் ஒருநாள் ஆபீசுக்கு போகும் வழியில் நடந்த ஒரு சிறிய விபத்து. ஒருநாள் அப்பா வேலைக்குப் போகும்போது லேசான விபத்தில் சிக்கிக் கொண்டார். இடுப்பு, கை, கால்களில் அடிபட்டது. அவரால் அன்றாட வேலைகளை செய்ய முடியவில்லை. சிக்லீவ் போட்டுவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்தார். இப்போது சமையல் உட்பட எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டிய இருந்தது. எங்களுக்கு உறவினர்கள் யாருமில்லை. எனவே அப்பாவை கவனிக்க நான் மட்டுமே இருந்தேன். எனக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்த அப்பாவுக்கு நான் சமைத்து ஊட்டும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். கையில் அடிபட்டிருந்ததால் நானே சாப்பாடு ஊட்டினேன். காயங்களை சுத்தம் செய்து மருந்து தடவினேன். சில நாட்களில் அம்மாவை நினைத்து அப்பா ஆழ்வார். மிகவும் வேதனையோடு என்னை பார்ப்பார். ஒருநாள் பகல் 10 மணிக்கு அப்பா டிபன் சாப்பிட்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். மருந்து போட எழுப்பி பார்த்தேன், அவர் விழிக்கவில்லை. சரி என்று மருந்து கொடுத்துவிட்டு நானும் தூங்கச் சென்றேன். அடுத்த நாள் காலையில் அப்பா ஆபீசுக்கு கிளம்பினார். நான் சொன்னேன், அப்பா நாளைக்கு போகலாமே, இன்னைக்கு ஓய்வெடுங்க. இல்லாமா ஆபீஸ் போகலனா எப்படி சாப்பிடுறது, எல்லாம் சரியாகும் என்றார். அப்பா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றேன். வேண்டாமா, உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றார். எனக்கு கஷ்டமே இல்லப்பா என்றேன். உனக்கு ஒன்னும் தெரியாது, சித்தி வந்தா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாள் என்றார். அப்பா நீங்க படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. நாம இருவருமாக ஒரு வேலை செய்யலாமா என்றேன். நீ சொல்றது சரிதான், ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாம வேலை செய்யலாம் என்றார். சரி நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க என்றேன். அவர் ஆபீசுக்கு போனார். நானும் சமைக்கப் போனேன். அப்போது யாரோ குரல் கொடுத்தார்கள். அப்பாவின் நண்பர், பக்கத்து வீட்டுக்காரர். அப்பா எங்க என்றார். ஆபீசுக்கு போயிட்டார் என்றேன். அவருக்கு அடிபட்டுச்சாமே. ஆமா, அப்பாவுக்கு மறுமணம் பண்ணிக்க சொல்றேன். கேட்கிறதில்லை என்றேன். இங்கே கேளு, நீ முதலில கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உங்க அப்பா பாத்துக்குவார் என்றார். இல்ல, நான் கல்யாணம் பண்ணினா அப்பாவை விட்டு பிரிய வேண்டும் என்றேன். அப்பாவோட நீயே வேலை செய்யலாமே, வீட்டோட மாப்பிள்ளை பாரு என்றார். அப்பாதான் அதை சொன்னார் என்றேன். புரிந்து கொண்டேன். அம்மா இறந்து 20 வருடங்களாக அப்பா ஒருபோதும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் எப்போதும் மனக்கவலையில் இருந்தார். அன்றிரவு அப்பா வீட்டுக்கு திரும்பியபோது அவர் முகத்தில் வழக்கத்தை விட அதிகமான சோகம் இருந்தது.
நான் ஒரு முடிவெடுத்தேன், எப்படியாவது பேசியே அவரை மாற்ற வேண்டும் என்று. ஆனால் அந்த உரையாடலே ஒரு புதிய புரிதலுக்கு வழிவகுத்தது. எல்லாவற்றையும் மாற்றியது. அப்பொழுதுதான் நான் எப்போதும் திறக்க தயங்கிய கதவு மெதுவாக திறக்கத் தொடங்கியது. அன்று மாலை அப்பா வீட்டுக்கு வந்தார். அவர் முகம் மிகவும் சோகமாக இருந்தது. என்னப்பா, உங்களை ரொம்ப கலைச்சிருக்கு என்றேன். ஒண்ணுமில்லைமா, வேலை ரொம்ப அதிகம் என்றார். ஆனால் எனக்கு தெரியும், அது வேலை கலைப்பு இல்லே. அது 20 வருடங்களாக சுமக்கும் மனக்கலைப்போ. அப்பா அம்மா இறந்தது முதல் நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. அதான் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க என்றேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லே, கொஞ்சம் தலைவலி, காப்பி போட்டு கொண்டு வா என்றார். நான் காப்பி கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூக்கம் வருது என்று படுத்து தூங்கிவிட்டார். அவர் முன்பு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. நான் யோசித்தேன், எப்படி அப்பாவை மறுமணத்துக்கு சம்மதிக்க வைப்பது. சரி, நாளைக்கு பேசிக்கலாம் என்று நானும் தூங்கச் சென்றேன். அடுத்த நாள் சிறுமுதல் காலையில் நான் லேட்டாக எழுந்தேன். அப்பா ஏற்கனவே ஆபீஸுக்கு போய்விட்டார். நான் அப்பாவின் நண்பரை கூப்பிட்டேன். இங்க பாருங்க, நாம் ஒரு வேலை செய்யப் போறோம். அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு தோட்ட வேலை செய்வேன். அதை பார்த்து அவர் மனம் மாறுவார். பிறகு கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் என்றேன். சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம் என்றார். நான் ஒரு பெண் வேலைக்காரியே போல நடிக்க திட்டமிட்டேன். எனக்கு உள்ளுக்கு சிரிப்பும் பயமும் இருந்தது. ஆனால் அப்பாவின் மனச்சுமையை இறக்கி வைக்க இது ஒரு வழி என்று நினைத்தேன். மறு இணைப்பு அன்று மாலை அப்பா வந்தபோது நான் வேலைக்காரி போல் ஆடை மாற்றி வாசலில் நின்றேன். அவர் உள்ளே நுழைந்ததும் அவர் முகத்தில் கோபமும் அதிர்ச்சியும் வேதனையும் ஒன்றாக கலந்தது. அப்பொழுதுதான் புயல் தொடங்கியது. அப்பா வீட்டுக்குள் வந்ததும் அவர் நண்பரும் உள்ளே இருந்தார். நான் வேலைக்காரி போல் உடை அணிந்து வீட்டை துடைத்துக் கொண்டிருந்தேன். என்னடா நண்பா, என் வீட்டிலே இப்படி என்று அப்பா கோபமாக கேட்டார். இல்லைங்க, நான்தான் என்று அவர் நண்பர் தடுமாறினார். அப்பா, அவரை திட்டாதீங்க, நானே இதை செய்ய முடிவு பண்ணேன் என்றேன். ஏண்டி இப்படி பண்ணே? அப்பாவின் குரலில் வலி இருந்தது. நீங்க மறுமணம் பண்ணிக்க மறுத்துட்டு இப்படி தனியா கஷ்டப்படுறதை பார்க்க முடியலப்பா. நீங்க சந்தோஷமாயிருந்தால் நானும் சந்தோஷமா இருப்பேன் என்றேன். இதுக்காகவா இந்த வேலை இல்லைப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கும் வரை நான் இப்படியே நடிப்பேன் என்றேன். அப்பா ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தார். அவர் நண்பரிடம் தயவு செய்து கொஞ்ச நேரம் வெளியே இருங்க என்றார். நண்பர் வெளியேறினார். மகளே, நான் 20 வருஷமா இந்த முடிவை எடுக்காமல்தான் இருக்கேன். உனக்காக இல்லை, எனக்காகவே. எனக்கு மறுமணம் பண்ணிக்க பயமா இருக்கு என்றார். பயப்படாதீங்கப்பா, உங்களை நான் விட்டுட மாட்டேன் என்றேன். அவர் கண்கள் கலங்கின. 20 வருஷம் உன்னை மட்டும் நம்பி வாழ்ந்தேன். இப்ப நீ வேற ஒருத்தையே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரச் சொல்றேன் என்றார். அதுல என்ன தப்பா? உங்களுக்கு ஒரு துணை தேவை, அதை நானாக கேட்கிறேன் என்றேன். அன்று முழுக்க அவர் என்னிடம் பேசவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. அமைதி கொடூரமாக இருந்தது. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. மறு இணைப்பு நள்ளிரவில் அவர் தூங்காமல் இருக்கிறாரா என்று பார்க்கச் சென்றேன். அவர் ஜன்னலோரமாக உட்கார்ந்து ஏதோ பழைய புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த அமைதியில் ஒரு உண்மை எனக்கு புரிந்தது. அவர் எனக்காக அல்ல, தனக்காகவே பயந்திருந்தார். மறுநாள் காலை வழக்கம்போல் நான் வேலைக்காரி உடையில் இறங்கினேன். அப்பா அதை பார்த்தார். இந்த முறை கோபமில்லை, ஒரு பெருமூச்சு. மதனா, உட்கார், பேசலாம் என்றார். நான் அமர்ந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அம்மா போனப்ப நான் ரொம்ப நாள் தனியா இருக்க பழகிட்டேன். இப்ப யாராவது வந்தா அந்த பழக்கத்தை உடைக்க முடியுமான்னு பயமா இருக்கு என்றார். அப்பா, மாற்றம் பயம்தானே இருக்கும். ஆனால் அது சாத்தியமில்லாதது இல்லே. நான் பக்கத்தில் இருப்பேன் என்றேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கூட எனக்கு இருக்கிற பந்தம் மாறிடுமோ? ஒரு நாளும் மாற்றாதுப்பா. நானும் உங்களோடதான் இருப்பேன். இன்னொருத்தையும் கூட்டி வந்து உங்களை சந்தோஷமா பார்க்கணும் என்றேன். அப்பா நீண்ட மூச்சை உள்ளிழுத்தார். 20 வருஷம் நான் ஒரு முடிவை பிடிச்சுக்கிட்டிருந்தேன்.
ஆனா இப்ப எனக்கு புரியுது, அந்த முடிவே என்னை சோகமா வச்சிருச்சு என்றார். சோகத்தை விடுங்கப்பா, பொது வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்றேன். அவர் என் கையை பிடித்தார். சரி, நீ சொல்றபடியே செய்யலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ முதலில் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், எனக்காக நீ உன் திருமணத்தை தள்ளி போடாதே என்றார். அதுக்கு என்னப்பா, நீங்க சந்தோஷமாயிருந்தால் போதும் என்றேன். இல்லே, உனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும். அதற்காக நானும் இப்போது முயற்சி செய்கிறேன். நீ யாரையாவது விரும்பினால் சொல்லு, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். நான் சிரித்தேன். முதல்ல உங்க கல்யாணத்தை முடியுங்கப்பா, அப்புறம் என் கதையை பார்க்கலாம் என்றேன். அந்த நாள் மாலை நான் வேலைக்காரி வேஷத்தை கலைத்தேன். அப்பா தனது நண்பரை வரச் சொல்லி பெண் தேடும் வேலையை தொடங்கலாம் என்றார். என் மனம் சந்தோஷமானது. 20 வருட சோகத்துக்குப் பிறகு என் அப்பா மறுபடியும் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாரானார். மறு இணைப்பு இறுதி. சில வாரங்களில் ஒரு பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அமைதியாக, பண்பாக, புன்னகையுடன். அப்பா அவரை சந்தித்தபோது அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி இருந்தது. நான் அந்த காட்சியை பார்த்து நின்றேன். புரிந்து கொண்டேன். சில தியாகங்களை கூட விடுவிக்க வேண்டியதுதான். அதுதான் உண்மையான அன்பு. அந்த இரவில் நான் என் தாயின் புகைப்படத்தின் முன் அமர்ந்து சொன்னேன், அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க.